அண்ணியங்கட செல்ல குட்டீஸ், நானும் ஒரு பிடிஎஸ் ஆர்மி தான். டுடே இன்றைக்கி என்ன பார்க்கோம்னா தேக்குக் பேல் ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மார்க்கமான ஒன் ஷாட்டு தான். அதனால் இப்போயே வார்னிங் கொடுத்துட்றேன், ஹெட்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்கடா. இதில் 18+ கண்டென்ட் இருக்குது. அப்புறம் வீட்டில் தொடப்பக்கட்டையால் ஆடி வாங்கினால் நான் பொறுப்பு கிடையாது. என்னால் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் ஹெட்ஃபோன் வேர் பண்ண சொல்லிட்டேன். ஓகேடா, ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா, மறக்காதீங்கடா தயவு செஞ்சு. ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வெட்டிங் தான்டா காட்டுறாங்க. வேறு யாருக்கும் இல்லை, நம்ம தேக்குக்கு தான் மேரேஜு. அந்த சைடு ஜங்குக்கு ஸ்டேஜில் நின்றுட்டுருக்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான். அவன் கால் தரையிலே இல்லை, அந்தளவுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக நிற்கிறான். தயாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்ட்டு. இந்த சைடு தயாங்காவை தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த சைடு அப்போ தான் தயாங்க கூட்டிகிட்டு வராங்க. தயாங்க அவன் டேடி கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கிறான். ஜங்குக்கோட அவுட்ஃபிட் பார்த்தோம்னா பிளாக் அண்ட் பிளாக்கடா. தயாங்கோட அவுட்ஃபிட் பார்த்தோம்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு. தயாங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு பிரின்சஸ் மட்டும் ஏஞ்சல் கணக்காக இருக்கிறான். ஒரு மாதிரி க்யூட்டாக செம்மையாக இருக்கிறான் அந்த காஸ்டியூமில். ஜங்குக்கும் சரிச்சம் இல்லை, அந்த காஸ்டியூமில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்கிறாரு. இந்த சைடு தயாங் அப்போ தான் கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். நிமிர்ந்து பார்த்தா வந்து வச்சகனை எடுக்கவே இல்லை, அப்படியே ஹாயை பொழந்துட்டு ஹேன்னு பார்த்துட்ருக்கான். ஜல்லுவலுக்கு அது குறை தான். இந்த சைடு ஜிம்மின்னு, டே மாமே, நான் உன் தொட மாப்பிள்ளை தான்டா, அதுக்குன்னு உனக்கு என்ன தொடச்சி விட்டுட்டே இருப்பேனடா, உனக்கு தான்டா கொடுப்பானுங்க, ஏன்டா இப்படி வாயை பொழந்து பார்த்துட்ருக்குற? ஐயோ ஜிம்மினா அங்கே பாடுறா, என்னம்மா இருக்கிறான், செம்மையாக இருக்கிறான் மச்சான். எனக்கு தான் மச்சான், அத்தனையும் எனக்கே. உனக்கு தான்டா ஏன்டா இப்படி அலையிற மச்சான், கொடுப்பானுங்கடா, அலையாதடா. ஐயோ ஜிம்மினா என்ன வெயிட் பண்ண முடியல, என்னடா இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வராங்க, டக்குன்னு நடந்து வர சொல்கிற அப்படின்னோடனே இந்த சைடு தயாங்கும் ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறான். தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அவனுக்கு செவந்து போச்சு. அப்படியே வெக்கத்தில் கீழே குனிஞ்சிக்கிறான். ஐயோ அங்கே பாடுறா ஜிம்மினா, வெக்கப்படுறான்டா, என்னைய பார்த்து வெக்கப்படுறான்டா. அப்புறம் உன்னைய பார்த்து வெக்கப்படாமல் என்னைய பார்த்தாடா வெக்கப்படும். ஜிம்மினா என்னடா? ஐயோ மாமே டென்ஷன் ஆகாத, அங்கே பாரு ஆள் தயாங் வந்துட்டான் பாரு அப்படின்னோன்னு ஜங்குக்கும் பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். தயாங்கு தலை குனிஞ்சவன் தான், குனிஞ்சே தான் இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்கிறான். அந்த சைடு ஜங்கு கிட்ட வந்து, புஜிக்கு ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு செம்ம அழகாக இருக்குடி அப்படின்னு சொன்னோன்னே தயாங் இன்னும் ப்ளஷ் ஆகிடுது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஐயோ புஜிக்கு சிரிக்கிறியா, ஐயோ நிமிர்ந்து சிரிடி, அப்போ தாண்டி அழகு என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஃபாதர், கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா, இப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருப்பீங்களா? ஐயோ ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் தயாங்கிட்ட சொல்லணும்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. தயாங்க நிமிர்ந்து பார்த்துறான். ஐயோ எல்லாம் ஷாக் ஆகாதீங்க, இத்தனை நாளாக நான் தயாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் காலேஜ் டேஸ்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சொல்ல முடியல, இன்றைக்காவது நான் சொல்லி ஆகணுன்னு தயாங்க ஒரு மாதிரி திரு முடிக்கிறான். என்னங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இருடா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே இப்போட ஹோல்ட் பண்ணி கிட்ட இழுக்கிறான். இந்த சைடு அதுக்கவங்களே நம்ம ஜங்குக்கோட இன்ட்ரோ தயாங்கோட இன்ட்ரோ என்னன்னு பார்த்தலாம்டா. ஜங்குக்கும் தயாங்கும் ஒரே காலேஜ் தானே படிச்சிருப்பாங்க. ஜங்குக்கு தயாங்க ஃபஸ்ட் இயரில் பார்க்க போதே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனால் தவிர ப்ரொப்போஸே பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளோ பயம், ப்ரொப்போஸ் பண்ண போனாலே பயந்துட்டு ஓடி வந்துடுவான். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணுறது, சைட் அடிக்கிறது, அது ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் தயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வந்து ப்ரொப்போஸ் பண்ணான்னு அக்செப்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து ப்ரொப்போஸே பண்ணியிருக்க மாட்டான். ஃபைனலையாவது ப்ரொப்போஸ் பண்ணிடுவான்ட்டு தயாங்க ரொம்ப எதிர்பார்த்துருப்பான். ஆனால் வந்து ஜங்குக் ப்ரொப்போஸே பண்ணியிருக்க மாட்டான். காலேஜே ஃபைனல் ஆகிருக்கும், கொஞ்சம் டேஸ் இப்படியே தாண்டா போயிருக்கும். அதுக்கு அவங்களும் ஜங்குக்கோட அப்பாவோட கம்பெனியை டேக்கர் பண்ணி பார்த்து ஒரு மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிருப்பான். சிஓவாக இருப்பான் அந்த கம்பெனிக்கு. ஜங்குக்கு அவங்க வீட்டில் பேசி தயாங் வீட்லேயும் வந்து பேசியிருப்பான். இந்த மாதிரி நான் தயாங்க காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறேன், எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு. தயாங்கும் கடைசியில் எப்படியாவது வந்து சொன்னானேன்னு சொல்லி தயாங்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பான். தயாங் வீட்லேயும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி இப்போ மேரேஜ் ஹாலில் வந்து நின்றுருப்பான். இப்போ வாங்கடா தங்குக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரி, தயாங்கோட இப்போ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி, புஜிக்கு காலேஜ் டெஸ்ட்லேயும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ எனக்கு சொல்ல சான்ஸ் கிடைக்கல, என்னால் சொல்லலை. வந்து
இப்போயாவது நான் சொல்லிடணும், இல்லைன்னா இதை உன்னை கடமை இல்லைல்ல. ஃபஸ்ட்டு உன்னை பாய் ஃப்ரெண்டாக நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை ஒய்ஃபாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ புச்சுக்கு, ஐ லவ் யூ ஸோ மச், உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஐ லவ் யூ ஸோ மச் புச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இந்த சைடு தயாங்க்கு செம்ம ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி படப்படன்ட்டு ஆயிடுறான். அவனோட கண்ணம் எல்லாமே அப்படியே கோவப்பழமாய் செவந்து போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி கீழே குனிஞ்சிட்றான். இந்த சைடு புச்சுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன்டி, நீ என்ன ஒன்றுமே பதில் சொல்லாமல் குனிஞ்சிட்ட கீழே அப்படின்னு. சரி தயாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன டேய் வாயை திறந்து சொல்கிறியே அப்படின்னு. நானும் லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜங்குக்கோட சொல்கிறல சாஞ்சிக்கிறான். சரி ஐயோ ஓகே சொல்லிட்டான்டா. இந்த சைடு ஜிம்மி மானங்கெட்ட பொழப்படா டேய், கல்யாணமே ஆகப்போது, இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இதை சந்தோஷம் வேறு பண்ணுறியாடா, மூடிக்கிட்டு தாலியை கட்டுறா அப்படின்னு. ஐயோ சார் மச்சான் இதோ மச்சான்ட்டு. எப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா, இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா? ஸ்டார்ட் பண்ணிங்க ஃபாதர், ஸ்டார்ட் பண்ணிங்க, நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சைடு தயாங்க ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஏன் ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இருப்பதுக்கு எல்லாம் ஒரு ரொமான்டிக்காக இருக்கணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜும் முடிஞ்சிருதுடா. தயாங்க ஜங்குக்கு அப்படியே ரிங்கை மாற்றிக்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ தாண்டா எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஜங்குக்கு அப்படியே தயாங்க ஹக் பண்ணுறது என்ன தூக்குறது என்னன்ட்டு அப்படியே வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அந்த சைடு ஜிம்மின்னு ஐயையோ இவன் சும்மாவே விட மாட்டான். தயாங்க காலேஜ் டேஸ்லேயே சுற்றி வருவான், இதில் கல்யாணம் வேலை முடிச்சு வச்சிட்டானுங்க, இன்னும் என்ன பண்ண காத்துட்ருக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மினும் புலம்பிட்டு இருக்கிறான். சைடு ஜங்குக்கு வேறு லெவலில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ ஃபங்க்ஷனில் ஓவராகி வீட்டுக்கு போகிறாங்கடா. காரில் தான் தேக்குக்கு 2 பேருமே ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த சைடு தயாங்கு ஜங்குக்கோட அம்மா ரூமில் ரெடியாக இருக்கிறான். தயாங்கோட அம்மா தான் கூட இருக்கிறாங்க. ஃபேமிலியும் அங்கே பாதி பேர் தான் இருக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அவன் ரூமில் ஒரு மாதிரி குதூகலமாக கிளக்கி மேக்கி ரெடியாகி நடந்துகிட்ருக்கான். ஏன்னா இன்றைக்கி தேக்குக்கு 2 பேர்த்துக்குமே ஃபஸ்ட் நைட்டு. அது மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக குஷியாக அப்படின்னு நடந்துகிட்ருக்கான், எப்படா தயாங் வருவான்ட்டு. இந்த சைடு டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான், ஐயோ யார் வந்துட்டான் போலுக்கு அப்படின்ட்டு. இந்த சைடு பார்த்தா ஜிம்மின் தான் உள்ளே வரான். என்ன மாமே, ஐயோ ஃபஸ்ட் நைட்டுக்கு பலமாக ரெடி ஆகிருக்கு, ஐயோ சென்ட்டு தூக்குதே, வந்தோடனே பாஞ்சிருவ போலுக்கு. ஜிம்மினா 1 யாரும் உள்ளே வர சொல்கிறான். தயாங் வந்துட போகிறான்டா, வெளியே போகிறான் நாய் அப்படின்னா. ஐயோ மச்சான் என்னையவே வெளியே போகிற சொல்கிறேன், நான் யாரும் தெரியுமாடா, நான் தானே மச்சான் பார்த்தா போடா என்னை கெட்ட வார்த்தை பேச வைக்காதடா ஜிம்மினா, தயவு செஞ்சு வெளியே போடான், வந்துட போகிறான். அட பாவி பார்த்தியா, கல்யாணம் ஆனோடனே ஃப்ரெண்டவே மறந்துட்ட பார்த்தியா ஜிம்மினா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்டா. இப்போ என்ன விஷயம் வந்து சொல்லு. இல்லாமே காலேஜ் டேஸ்லேயே நம்ம வேறு லெவலில் இருப்போம், இன்றைக்கி வேறு ஃபஸ்ட் நைட்டு கற்றுக்கிட்ட மொத்த விட்டு இறக்கடா மச்சான் அப்படின்னா. ஆமாட்டா மச்சான் பாரு, அவன் ரூம் கூட வந்தோடனே அவனை தூக்கி போட்டு கட்டலை டே சீச்சி ஐயா இப்படிலாம் என்கிட்ட பேசண்டாச்சி பார்த்துட்டு போகலான்னு விட்டா இங்கே வாயாலே கற்பச்சில் போலுக்கு. ஐயையே நான் போகிறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறான். அந்த சைடு தங்குக்கு ஐயோ எப்படா வருவேன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்குறான். அந்த சைடு தயாங்கு ஒரு மாதிரி நர்வஸில் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கோட அம்மாவும் தயாங்கோட அம்மாவும் ஒரு மாதிரி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு தயாங்கு ஒரு மாதிரி பயமாக. சைடு தயாங்கு அவங்க அம்மாட்ட, அம்மா நான் போயே ஆகணுமா, நம்ம வேணாம் நாளைக்கு வச்சுக்கலாமா இதை. தயாங் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, மாப்பிள்ளை கோச்சிப்பார்ல, மாப்பிள்ளை உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் அவன் கோச்சிக்கிட்டாரு அம்மா, வேணாம்மா ப்ளீஸ் வேணாம், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம், நீ இப்போது மாப்பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் டைம் கேட்டுட்டு படுத்து தூங்குற அந்த வேலையில் நீ வச்சுக்கூடாது. மாப்பிள்ளைகிட்ட போய் சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா? இப்படிலாம் நீ சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீ போ, நீ டைம் ஆகிடுச்சு பாரு, டைம் ஆகிடுச்சு மணி 9 ஆகிடுச்சு பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே துரத்தி விட்றாங்க. இந்த சரி தயாங்கு மரண பீதி தான், அப்படியே மனசுக்குள்ளே லேப்டாப் அப்படியே ஆடி துடிக்குது. அப்படின்னு நடந்து போகிறான். ஒரு மாதிரி பால் சொம்பை கையில் வச்சு தான் ரூம்குள்ளே நிற்க வைக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவளோட. இந்த சைடு தயாங்க விட்டுட்டு அம்மா 2 பேருமே ஓடிடுறாங்க. இந்த சைடு ஐயோ என்னடா விட்டுட்டு ஓடிட்டீங்க, நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உள்ளே போடான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு தயாங்க டோரை திறக்கலாமா வேணாமா, திறந்தான் ஆகணும், இல்லைன்னா விடவா போகிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு தயாங்க டோரை திறந்துடான். இந்த சைடு ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறான்.
தயாங்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி கீழே குனிஞ்சிட்றான். தயாங்கு அப்படியே மெதுவாக நடந்து வரான். அந்த சைடு ஜங்குக்கு எந்திரிச்சு நிற்கிறான். ஐயோ வந்துட்டானே ஐயோ செம்மையாக இருக்கானே, வேறு லெவலில் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு தயங்க தான் பார்த்து ஜங்குக்கு இங்கே அப்டும் பாட்டம் மட்டும் தயாங்க வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறான். ஆனால் தயாங்கு நிம்மற கூட இல்லையே, அப்படியே குனிஞ்ச தலைவர் அப்படியே சொம்பையாக தான் பார்த்துட்டு வர்றார் தலைவர். இந்த சைடு ஜங்குக்கு ஐயோ என்னம்மா இருக்கிறான் அந்த காஸ்டியூமில், காலையில் பார்த்ததோட இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறானே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு ஒரு மாதிரி ரெட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் ஆஃப் ஹேண்ட் தான் போட்டிருப்பான். ஜங்குக்கு எப்பவுமே வழக்கம் போல் பிளாக் அண்ட் பிளாக் தான்டா. தயாங் அப்படியே வரான் ஜங்குக்கிட்ட ஜங்குக்கு அந்த சொம்பை வாங்கி ஒரு டேபிள் மேலே வைக்கிறான். தயாங் இங்கே உட்காடுறான். ஜங்குக்கு இங்கே திரும்பி பார்க்குறான். ஐயோ என்ன உட்காட்டான், என்ன தயாங் உட்காட்ட, இந்த அம்மாலாம் சொல்லி தரலையா ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்தால் சொம்பை கொடுத்தான் புருஷன் காலில் விழுகணும். ஐயோ மறந்துட்டேன் ஜங்குக்கா அப்படின்னு. ஐயோ இவ்வளோ பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க. இந்த சைடு தயாங் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு இருக்கிற இந்த சைடு ஜங்குக்கு பார்க்குறான். தயாங் இப்படி ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக கையை பிசைஞ்சிட்டு இருக்கிறது. இந்த சைடு ஜங்குக் இப்போ தயாங் இப்போ ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கிற, நான் தானே ஏன் நர்வஸாக அப்படி இல்லை ஜங்குக்கா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமா அதான். அப்போ நாங்கள் மட்டும் என்ன தினந்தோறும் ஒருத்தி கூட போயிட்டா வந்துட்டுருக்குறோம். ஜங்குக்கா ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னா, சரி வள பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம், என்னடா தெரியாதம்மா கேட்குற, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், ஃபஸ்ட் நைட் ரூமில், அதைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்குறேன். அது வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தயாங்க பெட்டில் எடுத்து போட்டு தயாங்க மேலே ஓவர் ஆயிடுறான். இந்த சைடு ஜங்கு என்ன பண்ணுறீங்க டே இப்போ எதுக்கடா இவ்வளோ நர்வஸ் ஆகிற, அப்புறம் எதுக்கடா ஃபஸ்ட் நைட்டுன்னு வச்சுருக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறதுக்கு தானே அப்படின்னா. தங்குக்கா அது நம்ம வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாமா. என்னது நாளைக்கு பார்த்துக்கலாமா, நடக்கவே நடக்க ஏற்கனவே உனக்கா 3 வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன்டா, அது இல்லாமல் இடையில 1 வருஷம், இதுக்கப்புறம் தான்டா கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கிறேன், இதில் உனக்கு இன்னும் வேறு வெயிட் பண்ணுமா, அந்த 3 வருஷம் கேப்பில் உன்னை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிஸ்ஸு விடு அதை விட்டு உன்னை பக்கத்தில் நின்னாது நான் பார்த்துருப்பேனாடா, அதுவும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, இதில் இன்னும் வேறு என்னை காக்க வைக்க போறியாடா தயாங்கா ப்ளீஸ்டா சத்தியமாக முடியாதுடா ப்ளீஸ்டான்ட்டு ஜங்குக்கு அப்படியே கெஞ்சுறான். சரி அது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமா, எங்கள் அம்மா வேறு சொல்லி ரொம்ப பயம் பொருத்திட்டாங்க, மெதுவாக செய்யணும், வலிக்காதடா, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, நான் பார்த்து மெதுவாக செஞ்சுக்கிறேன், இப்போ எதுக்கு பதற, நான் புருஷன் தானே, அப்புறம் என்ன, அப்படிலாம் இல்லை, அப்புறம் என்னடா வாடா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வரான். தயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிடுது, அப்படியே பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே செவந்து கிடக்குது. இந்த சைடு ஜங்குக்கு பார்க்குறான். தயாங்கு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ் போயிடலாம், டீயர்ஸ் அப்படியே கண்ட தேங்கி நிற்கிது. இந்த சைடு ஜங்குக்கு என்னடா ஆச்சு, எதுக்குடா அழுகிற, உனக்கு வேணாட்டு சொல்லடா தயாம், நான் விட்டுடுறேன், நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். டக்குன்னு ஜங்குக்கோட ஷர்ட் எடுத்துகிட்டு வேணாலாம் இல்லை, எனக்கும் வேணும்ல, அப்புறம் ஏன் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தயாங்கோட 4 கிஸ் பண்ணுறான். வலிக்காது, நான் இருக்கிறேன் ஓகேவா, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஐஸில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்க நிமிர்ந்து பார்க்குறான். தயாங் ஐ லவ் யூ புச்சுக்கு, உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறதானே. லவ் பண்ணுறேன் ஜங்குக்கா, இது என்ன கேள்வி, அப்புறம் என்ன, அப்போது உனக்கு இது ஓகே தானே. ஓகே தான் ஜங்குக்கா, இதெல்லாம் கேட்காதீங்க, நைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா நான் போய் தூங்கிடுவேன். ஐயோ சரிடா டென்ஷன் ஆகுது, ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். தயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறான். எதுக்கடா கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நீ பார்க்க வேண்டியதுடா, உனக்காக தான்டா இத்தனை நாளாக நான் வச்சுருக்கேன், இதெல்லாமே உனக்காக பாரு இப்படி கடிச்சா ஏற்றி வச்சுருக்குற, நீ என்னென்னா கண்ணை க்ளோஸ் பண்ணிட்ட, கண்ணை ஓப்பன் பண்ணுறேன். ஐயோ ஜங்குக்கா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், அதெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணு, நான் ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நீ ஓப்பன் பண்ணுறியா இல்லை,
பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்க்குறான். அப்படியே வாயை பொளந்துட்டு பார்க்குறான். ஜங்குக்கா, என்ன இது இப்படி எல்லா இடமும் வீங்கி வீங்கி கிடக்குது? என்ன வீங்கி வீங்கி கிடக்குது லூஸு? இதெல்லாம் கஷ்டடா, பாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன், என்ன வீங்கி வீங்கி கிடக்குதுடா. அப்படியா, வா எவ்வளோ செம்மையாக இருக்குது. கை ஃபுல்லாக டேட்டு குத்திருக்கீங்க, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? வலிச்சிச்சு தான், ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஆமாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட கையை எடுத்து ஜங்குக்கோட பாடியை ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறான். தயங்கோட ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடுறான். ஜங்குக்கு இப்போ நெக்கடாக இருக்கிறான், தயங்கு ஒரு மாதிரி நெக்கடாக இருக்கிறான். தயங்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. அப்படியே தயங்கு போய் ஜங்குக்கு இறுக்கமாக ஆக்ட் பண்ணிக்கிறேன். டே இப்படி இறுக்கமாக நீ ஆக்ட் பண்ணிக்கிட்டா என்னத்தெல்லாம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான் பேஷனட்டாக. தயங்கும் பேக் கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தயங்கோட ஃபோரெட்டு, ஐஸு, சின்னு, நெக்கு, ஜஸ்ட்டுன்னு எல்லா பக்கமும் விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த சைடு தயங்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். தயங்கோட நெக்கில் போய் செம்மையாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த சைடு தயங்கும் ஜங்குக்கோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தயங் செம்மடா வேறடா. ஐயோ என்னம்மா இருக்கிற டே, சத்தியமாக என்னடா பொண்ணுங்க பொண்ணுங்களே தோத்துறேன்டா ஒன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் கிஸ் பண்ணிருக்கான். இது ஜங்குக்கா மெதுவாக பண்ண ஜங்குக்கா மெதுவா டே சேர்றா. என்னடா இதுக்கு இப்படி மூட் பண்ணுற, இன்னும் மெயின் பிக்சரில் கட்டு அவ்வளோதான் போக்கு. ஜங்குக்கா தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கோட தயங்கோட ஜஸ்ட்டு பிடிச்சா சப் பண்ணிகிட்ருக்குறான். அந்த சைடு தயங்கு ஒரு மாதிரி ஆகுது. தயங்கும் அப்படியே சும்மா இல்லை, ஜங்குக்கோட ஜஸ்ட்டு பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி தடவிட்டுருக்குறான். அந்த சைடு டே வேறு லெவலில் அப்படிதாண்டா பண்ணுறான்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு போய் தேர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த நைட் அப்படியே தான்டா முடியுது. மார்னிங் ஆகுது, 2 பேருமே ஒரு மாதிரி நேக்கடாக தான் இருக்கிறாங்க. தயங்கோட பாடி ஃபுல்லாக இக்கிஸாக தான் இருக்குது. தயங்கும் ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்குள்ளே அப்படியே தயங்க இருக்கிறான். ஒரு மாதிரி ஒயிட் கலர் பெட்ஷீட் தான்டா போட்டு செம்மையாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு காலையில் விடிஞ்சிருச்சு. அப்படியே சன்னெல்லாம் வந்து தயங்கோட ஃபேஸ்லேயும் ஜங்குக்கோட ஃபேஸ்லேயும் அடிக்குது. இந்த சைடு தயங்கு லைட்டாக முழிப்பு தட்டிடுது. அப்படியே முழிச்சு ஜங்குக்கை பார்க்குறான். இந்த சைடு டோர் தட்டுற சத்தம் கேட்குது. தயங்கு டக்குன்னு எந்திச்சு போகிறான். இந்த சைடு ஜங்குக்கு டக்குன்னு தயங்கோட கையை பிடிச்சிட்டு எங்கடி புச்சுக்கு எந்திரிச்சு போகிறேன். ஜங்குக்கா கதவை தட்ட சத்தம் கேட்குது, நான் எந்திச்சு போய் பார்க்க வேணாமா? அதெல்லாம் விடு, சரி மார்னிங் கிஸ் கொடுத்துட்டு போ. ஜங்குக்கா நைட்டு தானே பண்ணோம், அதுக்கு அவங்கள இது ப்ரஷ் கூட பண்ணல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு மார்னிங் கிஸ் வேணும்ன்ட்டு டக்குன்னு தயங்க எழுத்து போட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஐயோ ஜங்குக்கா விடு இருடி ஐயோ டேய் கிஸ் பண்ண விடுடா. எப்போ பார்த்தா நைட்டு தான் எனக்கு கிஸ் பண்ண விடலாம், இப்போயும் கிஸ் பண்ண மாட்டேங்கிட்டேன். லவ் வீடியோ புஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கொடுத்தா. ஐயோ ஜங்குக்கா என்னை விட்டு டோரை வேறு தட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தயங்கு ஜங்குக்கு பிஷ் பண்ணிவிட்டு அப்படியே டோர் பக்கம் தான் போகிறான். சைடு ஜங்குக்கோட அம்மா தான் வெளியே நிற்கிறாங்க. தயங் அப்படியே குடுன்னு ஓடி வந்து டோரை திறக்கிறான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க, அப்டும் பாட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி லைக் நக்கடாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரித்து அவங்களும் பெஸ்ட் ஆகிடுறாங்க. இந்த சைடு இந்தாப்பா இதை நீயும் ஜங்குக்கும் ஷேர் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. வச்சிச்சோ ஐயோ சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு தயங் என்னாச்சு, ஏன் இப்படி பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க, ஒன்றுமே புரியலையே, வந்தாங்க பால் கொடுத்தாங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு டோரை சாத்திட்டு அப்படியே யோசிச்சுட்டு நடந்து வரான். பக்கத்தில் தான் ஒரு மிரர் இருக்குது, ஒரு மாதிரி பெரிய மிரர் இருக்குண்டா, அதை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். டக்குன்னு போகணும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு கண்ணாடியை தான் பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக்கா என்னது என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த சைடு ஜங்குக்கு ஐயோ டே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு என்ன எதுக்கூட இப்படி கத்துற அப்படின்னா
சங்குக்கா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்ன என் ஃபேஸ் ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக இவ்வளோ இக்கீஸா? ஐயோ, அப்போ உங்கள் அம்மா என்னை என்ன நினச்சிருப்பாங்க? ஏன் சங்குக்கா அப்படி பண்ண? உன்னை யாரும் இப்படி எந்திச்சு போக சொன்னது? அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க உனக்கு தெரியாதா? நேற்று நைட் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. சரி விடு, அவங்க சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. இருந்தாலும் சங்குக்கா ஏன் சங்குக்கா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சங்குக்கா போய் அடிக்கிறான் தயாங்கு. விடுறா போய் எந்திச்சு போனது அந்த குறை என்னைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறா பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு மறுபடியும் தயாங்க எழுத்து போட்டு படுத்துறான். சங்குக்கா விட்டு போய் ஃப்ரெஷ் அப் வேணாமா? ஆஃபீஸ் போக வேணாமா? என்ன மல்லி படுக்கு? என்ன ஆஃபீஸ் போகணுமா? நான் புதுசாக கல்யாணம் ஆகணும்டா. இன்னும் 1 வீக்குக்கு ஆஃபீஸ் பக்கத்தால் வச்சு கொடுக்க மாட்டேன். என்ன 1 வீக்கா? அதெல்லாம் முடியவே முடியாது. ஐயய்யா, நம்மளால முடியாது, ஆஃபீஸில் போக மாட்டேவா, நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் சங்குக்கா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான்டா போகுது. இந்த சைடு சங்குக்கு நல்லா படுத்துங்கிட்டு இருக்கான். போய் தயாங் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் போகிறான். அங்கே எல்லாரையுமே தயாங்க பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அவனும் கிச்சனுக்குள்ளே தான் போயிடறான். கிச்சனில் தங்குக்கோட அம்மா தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங்க, அம்மா நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லைப்பா பரவாயில்ல, நீ இப்போ நீ ஒரு மாதிரி டயர்டாக இருப்ப. அம்மா இப்படி சொல்லாதீங்க அம்மா. சரி விடு. சரி வா, இந்த காயை எனக்கு நறுக்கி கொடுன்னு சொல்லிட்டு இந்த தயாங்க இங்கே காயை நறுக்கி கொடுத்துட்ருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு அப்போ தான் எந்திச்சு பார்க்குறான். தயாங்க ஆளுக்கானான். எங்கே போயிட்டான்? அதுக்கு அவங்கள ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போயிட்டானா? நல்ல குடும்ப ஸ்திரியாக இருப்பான் போல, கீழே போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இங்கே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். இந்த சைடு ஜங்குக்கு தயாங்க கூப்பிட்றான். டே புஜுக்கு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். அந்த சைடு தயாங்க காதல் உள்ள ஜங்குக்கோட அம்மா காதல் வருது. எங்கே பாரு தயாங்க, உன்னைய பாரு உன் புருஷன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். ஜங்குக்கா அவன் எதுக்கு என்னை கூப்பிட்றான்? புஜுக்கு இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இந்த சைடு தயாங்க இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் மேலே ஸ்டெப் ஏறி போயிடுறான். சரி புஜுக்கு டவலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டி, டவலை கொஞ்சம் எடுத்தாடி. டவலா? குளிக்க போனால் டவல் கூட எடுத்து வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க திட்டிக்கிட்டு போய் டவல் எடுத்துறான். அப்போ ஒரு செகண்ட் யோசிக்கிறான். ஐயோ, டவல் எடுத்துற சொல்கிறாரு. என்னங்க, நான் பக்கத்தில் வருவேன், என்னை எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி புஜுக்கு நீ வாடி, நல்லா ஒன்றும் பண்ண மாட்டேன், வா என்னைய நம்ப மாட்டேன்டா பொறுக்கி. இது இன்னும் பொறுக்கியா? நேற்று தான் எங்கிறதுன்னு அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, வந்து எதுவும் பண்ண மாட்டேங்க. புஜுக்கு நீ வாடி, என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தயாங் நம்பி கிட்ட போகிறான். ஜங்குக்கு துண்டை வாங்குற மாதிரி வாங்கி தயாங்கி இழுத்துறான். இதான் சொன்னேன் பொறுக்கி நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கடி திட்டுற? அதான் ஏங்க இப்படி நிற்கிறீங்க? நேற்று நைட்டு எல்லாமே பார்த்துட்டேன், ஏதோ பார்க்காத மாதிரி ஆட் பண்ணுற அதான் நேற்று நைட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டி, அப்புறம் வைக்கப்படுற கொஞ்சம் திரும்படி, உன்னை பார்த்தா மட்டும் தான்ட்டு என் தம்பி நட்டுக்கிட்ட நிற்கிறான். ஐயோ பெருமாளே காலையிலே கோச்சியாக பேசாதீங்க, நான் குளிச்சுட்டேங்க, என்னை விடுங்க, நான் போகணும், அவங்க அம்மா வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் போகணும். அதெல்லாம் நீ ஒன்றும் போவேணாவா, நீ மறுபடியும் நீ குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மறுபடியும் அங்கே பிடிச்சி ஒரு சம்பவம் பண்ணி விட்டுறான். இந்த சைடு தயாங்க அப்படியே ஒரு மாதிரி நடக்க முடியாமல் அப்படியே முறைச்சிட்டே வரான். இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இப்போ என்னடா விடுற கல்யாணம் புதுசில் அப்படி தான் ரொமான்டிக்காக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. உனக்கு இருக்குதுங்க, ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் கீழே வராங்க. ஜங்குக்காலும் தயாங்காலும் ஒரு மாதிரி நடக்க முடியல, அப்படியே மெதுவாக நடந்து போகிறான். அந்த சைடு ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னப்பா துண்டு எடுத்து தந்துட்டியா? அம்மா எடுத்து தந்துட்டேம்மா, பார்த்தாலே தெரியுது. அம்மா ப்ளீஸ்மா, சரி நீ குக் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே சோபாவில் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயாங்க தான் நின்று குக் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஜங்குக் பார்க்குறான். தயாங்க ஒரு மாதிரி குட்டி டிஷர்ட்டு குட்டி ஆஃப் ஹேண்ட் தான் போட்டிருப்பான். இந்த சைடு ஹாலில் உட்காந்துட்டு கிச்சனை பார்த்தா நல்லாவே தெரியும்டா, ஓப்பன் கிச்சன் மட்டும்தான் நல்லாவே தெரியும். இந்த சைடு ஜங்குக் அப்படியே ஓரக்கண்ணால் தயாங்க பார்க்குறான். தயாங்க குக் பண்ணுறதுனால அப்படியே தயாங்கோட இப்போ அப்படியே இதாக தெரியுது. ஐயோ காலங்காத்தால இப்படி மூடு ஏற்றுறான்னு இப்போ தானே ஜங்குக்கா பண்ணிட்டு வந்தேன், அப்பயும் தாங்கலையே, இவனை பார்த்தாலே மூடு ஏறுதுன்னு சொல்லிட்டு
தயாங்க இப்படி வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கிறான். நமக்கு ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்டா. தயாங்கும் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இந்த சைடு என்ன கண்ணை ரெண்டி நோண்டிடுவேன் திரும்ப அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க திட்டுறான். அந்த சைடு டக்குன்னு ஜங்குக்கு திரும்பிடுறான். ஜங்குக்கால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக்கு அப்படியே எந்திச்சு வரான். வந்துட்டு இந்த சைடு தங்குக்கோட அம்மா, என்னப்பா ஜங்குக்கு என்ன அதிசயமாக கிச்சன் பக்கம்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி குடிக்கலாம் வந்து தண்ணி அப்படி தண்ணியாப்பா? சரி குடி. எனக்கு டைனிங் டேபிளில் ஒரு வேலை இருக்குது, நான் போகிறேன் தயா, நீங்கள் பார்த்துக்கோ. ஐயோ அம்மா ஏம்மா விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு புரிஞ்சுது. அதனால் விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு கிட்ட வரான். அந்த சைடு தயாங்க பொறுக்கி கிட்ட வராத ஜங்குக்கா, வேண்டாம் ஜங்குக்கா, கிட்ட வராத, காலையில் தானே பண்ணேன், வேண்டாம் அவ்வளோ சொன்னேன். ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிட்ட வரான். அந்த சைடு தயாங்க்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அவனும் அப்படியே வாளோட பின்னி நிற்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு டக்குன்னு வந்து தயாங்கோட எப்போ கிளி வச்சா, ஜங்குக்கா என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி சரியாகுது ஜங்குக்கா, அப்படிலாம் பண்ணாத. ஐயோ சரிக்க போது செம்ம அழகாக இருக்கடி. சரி ஒரே ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தயாங்க பிடிச்சி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். சரி வேறு லெவலில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டு இருக்க போதான் பக்கத்தில் ஒரு டம்மல் இருக்கும், டொப்புன்னு கீழே வந்துடுது. அந்த சைடு ஜங்குக்கோட அப்பா, அங்கே என்னப்பா சத்தம், என்ன கிச்சனில் ஒரே சந்தோஷமாக இருக்குது, நான் சரசு என்னண்டு? ஏங்க நான் இங்கே இருக்கிறேங்க, அது சின்ன சிரிச்சுங்க அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஏங்க நீங்கள் இல்லையா? ஐயோ சரச்சு நானும் தான் இருந்தேன், விட்டினா இப்பயும் இருப்பேன். ஏங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் உங்களுக்கு உசும்பு தீரல. இல்லை சரசு இன்னமும் நீ அப்படியே தானே இருக்கிற, உனக்கு மட்டும் அழகு குறைஞ்சிச்சா? போங்கங்க எனக்கு ஒரே வெக்கமாக வருது. சரி நான் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டிங்களா ஜங்குக்கு? போட்டுட்டேன். அவன்கிட்ட சொல்லணும், ஃபஸ்ட்டு அவனை கூப்பிடு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு வேறு லெவலில் கிஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா விட்டு போது விட்டு, என்னால் மூச்சு விட முடியல, கொஞ்சம் நேரம் ஜங்குக்கா விடு, என்னால் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு செம்மையாக கிஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா கூப்பிட்டுட்டே உள்ளே வராங்க. டக்குன்னு அப்படியே விசில் சவுண்டு வருது. ரெண்டு பேருமே விலகி நின்றுறாங்க. என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க கிச்சனுக்குள்ளே? சமைக்கணும்ப்பா. அது இல்லாமல் ஜங்குக்கு உங்கள் அப்பா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, இப்போ உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகி அவனும் போயிடறான். சரி தயாங்க்கு ஐயோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஆக்கடாக ஃபீல் ஆகுது. ஐயோ ஜங்குக்கோட அம்மா பார்த்துருப்பாங்களோன்ட்டு தயாங்க அந்த சைடு திரும்பி நின்று குக் பண்ண ஆரம்பிச்சிட்றான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா குக் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ 4 பேருமே டைனிங் டேபிள் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா தான், என்னப்பா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு தானே? நல்லா தான்ப்பா போயிட்டுருக்குது. சரிப்பா, நானும் உங்கள் அம்மா சரசும் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். ஏன்னா நீங்களாம் சின்ன சிறுசுங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இளம் ஜோடிஸ், அதனால் உனக்கும் தயாங்க்கும் ஹனிமூனுக்கு டிக்கெட்டு போட்டிருக்கோன்னு சொன்ன உடனே ஜங்குக்கு அப்படியே பிரகாசம் எரியுது, பல்பெல்லாம் எரியுது, அப்படியே செம்ம ஹாப்பியாகிடுறான். ஜங்குக்கோட அப்பா போய் ஜங்குக்கு செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ அப்பா டான்ஸுப்பா, இன்றைக்கி தான்ப்பா நீங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க, டான்ஸ்ப்பா சொல்லிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணுறான். இந்த சைடு தயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பாயிடுது, அவன் ப்ளஷ் ஆகி கீழே குனிச்சிட்றான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த முடிவு நான் தான் எடுத்தேன் தெரியுமா, அது இல்லாமல் உனக்கு எங்கே தெரியுமா பாரிஸில் போட்டிருக்கேன். ஐயோ அம்மா, உன் வாழ்க்கையிலே நீ பண்ண ரெண்டு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று எனக்கு நீ தயாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு சம்மதிச்சு, இன்னொன்று நீ இப்போ பண்ணது தான்மா. ஐயோ லவ்யூமான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே குஷியாக குதிச்சுட்டு அப்படியே மேலே தயாங்க கூட்டிகிட்டு இழுத்துட்டு மேலே போடுறான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போகிறேன். இந்த சைடு தயாங்க, ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஐயோ மானத்தை வாங்காதீங்க, ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுற, டேய் வாடா இப்போ தான் புதுசாக கல்யாணம், அப்படி தான் இருப்போம், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுடா, டேய் வா இப்போ நம்ம போய் பேக் பண்ண விஷயம் இருக்குல்ல, நாளைக்கு ஃப்ளைட் இல்லை, நம்ம கிளம்பணும், வா போகலான்ட்டு ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு பேக் பண்ண மேலே ரூமுக்கு போயிடுறான். இந்த சைடு ஜங்குக்கு வேறு லெவல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். அந்த சைடு தயாங்கும் சிரிச்சிட்ருக்கிறான்.
ஜங்குக்கா அவ்வளோ ஆரமா அங்கே போய் ஒரு இடம் விடக்கூடாது, எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். என்ன சுற்றி பார்க்கணுமா? அங்கே உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? எதுக்கு ஜங்குக்கா அங்கே போய் ஊர் சுற்றி பார்க்குறக்குதா? எதுக்கு ஊர் சுற்றி பார்க்குறக்கு? அதெல்லாம் கிடையாது. இங்கே உன்னை ஒழுங்காகவே ரொமான்ஸ் பண்ண முடியலடா. எல்லா ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கான், ஒரே சொந்த பந்தம் இருந்துகிட்டே இருக்கான். அங்கே போனேன்னா உன்னை நான் விடிய விடியே வச்சு செய்வேன். ஏன் கேட்பான்? இங்கே இருந்தாலே உனக்கு கேட்க மாட்டான். அங்கே போனவனே எதுவும் சத்தம் கிட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல, அப்படியே உன்னை பெட்டில் தூக்கி போட்டு மஜாவாக செய்வேன். அப்போ பொறுக்கி என்னை ஊர் சுற்றி பார்க்கலாம் கூப்பிட்டு போகலையா? அட பாவி, என்ன அப்படி இருக்க பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அடிக்கிறான். விடுறி சொல்லும். அப்புறம் உன்னை எதுக்கு நம்ம ஊர் சுற்றி பார்க்க தான் போகிறோம், இருந்தாலும் ஊர் சுற்றி பார்க்குறது கொஞ்ச நேரம், மீதி எல்லா டைமில் நம்மளுக்கு ரூமில் தான் சொல்ல வேலை. அப்போ பொறுக்கி அண்ணையும் அப்போ நான் வரலை, அப்போ நான் செத்தேனா? ஆமாடி செல்லம், நீ செத்த, கன்ஃபார்ம் நீ செத்த. ஏன்னா நான் உன்னோட ரொமான்டிக் ஹஸ்பண்ட் இருந்தாலையா, நல்லா ரொமான்டிக்காக இருந்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் தயாங்கும் டின்னர்லாம் சாப்பிட்டு மேலே வராங்க. ஜங்குக்கும் தயாங்கும் ரூமுக்கு வந்துடுறாங்க. தயாங் நினச்சிருப்பான் இன்றைக்கி நைட்டு எதாவது செய்வான்ட்டு. ஜங்குக்கா என்ன அதிசயமாக இப்படி படுத்து தூங்குற? அப்போ இன்றைக்கி நைட்டு ஐயோ சொல்லும், இன்றைக்கி நைட்டில் எதுவும் இல்லை, உனக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு. என்ன ஒரு அதிசயம், ரெஸ்ட்டா? ஆமாம் செல்லம். அப்புறம் அங்கே போனால் நம்ம 2 பேத்துக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அட்ட பாவி, அதுக்கு தான் எனக்கு ரெஸ்ட்டு வர்றியா? பொறுக்கின்னு சொல்லிட்டு நீ கன்ஃபார்மு ரொமான்டிக் கிடையாதுடா, போவட்டுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் தான்டா 2 பேருமே ரெடியாகி ஃப்ளைட்டில் போகிறாங்க. அங்கே போய் இறங்கிடுறாங்கடா. இறங்கினோன்னே ஜங்குக்கு தயாங்க ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். அந்த சைடு தயாங், ஜங்குக்கா இதுக்கு வந்தோடனே ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே பாரு எவ்வளோ செம்மையாக இருக்குப்பா, நம்ம இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு போகலாம். ஐயோ பேபி, நமக்கு இங்கெல்லாம் வேலை இல்லை, நமக்கு ரூமில் தான் வேலை, இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜங்குக்கா வந்தோடனே ரூமுக்கா, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? அங்கே தான் பேபி எல்லாத்தையும் பண்ண போகிறோம், வா நம்ம போகலாம். ஜங்குக்கா ப்ளீஸ் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஐயோ பேபி, ஹனிமூன்னா என்ன? நம்ம ஜாலியாக ப்ரைவசியாக ஊர் சுற்றி பார்க்குறது. ஹனிமூனுன்னா நம்ம மேட்ரு பண்ணுறதுக்கு. அட்ட பாவி, ஹனிமூன்னா எதுக்கு வருவாங்க? நீ மேட்ரு பண்ணிக்க என்னை ஹனிமூன் கூப்பிட்டு வந்திருக்கியானா? அப்புறம் வேறு எதுக்கு வந்திருக்காங்க? பெரியவங்களாம் எதுக்கு தெரியுமா கல்யாணம் ஆன புதுசில் நம்மளை எழுதி தண்ணி அமுச்சு விட்றாங்க? எதுக்கு? இந்த மாதிரி ப்ரைவசியாக வேறு லெவலில் மஜா பண்ணுறதுக்கு தான். வாடி பேபி, வா போகலாம். என்ன நீ இப்படி பண்ணுற? ஜங்குக்கா வேணாம் ப்ளீஸ், நம்ம ஊர் சுற்றி பார்க்கலாம் ப்ளீஸ், அப்புறமா போகலாம், நைட்டு பார்த்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்படி வேணும். இப்படி சாமிக்கு எதுக்கு கற்பூரம் காட்டுற? சாமிக்கு எதுக்கு? இதுக்கும் இப்போ நான் பேசுகிறக்கு என்ன ஜங்குக்கா லாஜிக்கு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சாமிக்கு எதுக்கு கற்பூரத்தை காட்டுற? கற்பூரம் சாமிக்கு எல்லாமே காட்டுவாங்க, கட்டல் எதுக்கு? நீயே சொல்லு. கற்பூரம் சாமிக்கு கட்டல் சாதிக்கு தானே, அப்போ நம்ம போய் சாதிக்கலாம். ஜங்குக்கா பொறுக்கி என்னை யாராவது காப்பாற்றுங்க, என்னை கடத்திட்டு போகிறான், ப்ளீஸ் யாராவது என்னை காப்பாற்று. லூஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரூமுக்கு தான் வரான். இந்த சைடு தயாங்க ஒரு மாதிரி ஃபேக் க்ரை பண்ணிட்டு வரான். நான் வரமாட்டேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக்கா ஏடி கிஸ் பண்ணிக்கிற ப்ளீஸ் ஃப்ளைட்டில் தான் எதுவும் பண்ண முடியல, எங்கேயாவது பண்ணிக்கிறேன், நீ விட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ண. ஜங்குக்கா ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஆகிக்கலாமா? சேர்ந்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆவேண்ணா, ஃபஸ்ட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவீங்களா? சரி, நான் இப்போ கேட்குறேன், வந்தோடனே வேண்டாம் சொன்னீங்கன்னா இப்போ டென்ஷன் ஆயிடுவேன். வேண்டான்னு சொன்னால் விடவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்டில் படுத்துருக்குறான். இந்த சைடு ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து டவலோடையும் வந்து தயாங்க மேலே தொப்புன்னு விழுங்குறான்னு. ஐயோடா ஜங்குக்கா, வந்தோடனே ஏன் இப்படி விழுங்குறீங்க? என்னால் வெயிட்டு தாங்க முடியுமா? அதுவும் டவல் தொட்டைக்காம கூட டவலோடு வந்து விழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படா தயாங்க செம்மையாக இருக்கேன்னா வெயிட்டாக இருக்குது. சரி வா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜங்குக்கா வேண்டாமே. என்ன வேண்டாம்மா, அதெல்லாம் முடியாது, வா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ் தயாங்க, ப்ளீஸ் வா ஸ்டார்ட் பண்ணலாமா? உனக்கு ஓகேவா? இப்போ நான் வேண்டான்னு சொன்னால் மட்டும் என்னை விடவா போகிறீங்க சார்? விட மாட்டேங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது புஜுக்கு, நோன்னும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் சார் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் பண்ண போது
இப்படி பண்ண தானே போகிறீங்க, வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தயங்கும் வேறு லெவலுக்கு அங்கே மஜா பண்ணிகிட்ருக்காங்க. ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தயங் பசிக்கும்னு சொல்லியிருப்பான். அப்படியே 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே தாண்டா அவங்க டேஸஸ் எல்லாமே போகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க லைஃபே இப்படி தான் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு தயங்க சும்மாவே விடமாட்டான். இப்படி தாண்டா அவங்க லைஃப் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக போகுதுடா. சரிடா, ஓகேடா, இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்டா. ஓகேடா, ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. ஓகேடா, நம்ம தேக்கோக் வீடியோ இல்லை அடுத்த ஒன் ஷாட் யூமின்னு ஏதாவது வேணால் ஸ்டோரி சொல்லுங்கடா. உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணி போடுறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்கடா. ஓகேடா, அடுத்த ஸ்டோரியில் தந்திக்கலாம். லவ் யூ, பாய், சராங்கேடா.